வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் வாக்குமூலம் ஸ்டாலின் கதை முடிந்ததா? வெளியான தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் அவர்களது துறையில் இருந்து 30% கமிஷனாக பெற்றுள்ளனர். அதே வேளையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் அந்தந்த திமுகவின் எம்எல்ஏக்கள் தொகுதி பங்கீட்டுத் தொகை 2 கோடி ஒவ்வொரு வருடங்களுக்கும் அந்த தொகுதியின் எம்எல்ஏவிற்கு கொடுக்கப்படும். அவர் தனிப்பட்ட முறையில் நிதி பட்ஜெட் தாக்கல் இல்லாமலும் அந்த தொகையிலிருந்து அவர் விருப்பப்பட்டால் அந்த தொகையை அந்த தொகுதி மக்களுக்காக முழுமையாக செலவு செய்யலாம். கால்வாய் தூர்வாருவது, குளங்கள் தூர்வாருவது போன்ற நலத்திட்டங்களுக்கு அந்த தொகையை பயன்படுத்தலாம். ஆண்டின் இறுதியில் அந்த தொகையில் ஏதேனும் மீதி இருந்தால் அது அரசின் கணக்கிற்கு ஒப்படைக்கப்படும். ஆனால் திமுகவின் ஆட்சியில் திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்த தொகையை மக்களுக்காகவும் செலவழிக்கவில்லை. அதே சமயம் அரசாங்கத்திற்கும் கணக்கு காட்டவில்லை. ஆனால் மக்களுக்கு கணக்கு காட்டப்பட்டதாக, மக்களுக்கு செலவு செய்யப்பட்டதாக அந்த பட்ஜெட்டில் முழுவதுமாக குளறுபடிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை கடந்த திமுகவின் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள். ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுகவின் தொகுதிகள் அந்தந்த எம்எல்ஏக்கள் தொகுதி பங்கீட்டு நிதியை முழுமையாக மக்களுக்கு செலவு செய்ததாக போலியான கணக்குகளை தற்பொழுது தாக்கல் செய்துள்ளனர். அதை தாவேகாவின் சிட்டிங் அமைச்சர் ஆதோ அர்ஜுனா அவர்களும் என் ஆனந்த் அவர்களும் தற்பொழுது சட்டசபையில் ஆதாரங்களை முதல்வர் விஜய் அவர்களிடம் கொடுத்துள்ளனர். இதனால் திமுகவின் எம்எல்ஏக்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்ததால் வாக்குமூலம் திமுகவின் எம்எல்ஏக்கள் கொடுத்துவிட்டார்கள். இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும். தமிழ்நாட்டில் திமுக இனி ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழக மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள். தமிழக அரசியலில் கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஒரு இடங்களை கூட முழுமையாக கைப்பற்ற முடியாது என்ற தகவலையும் ஆதாரங்களுடன் தாவேகாவின் அமைச்சர்கள் தெரிவித்திருப்பதால் திமுகவின் நிலைமை மிக மிக மோசமாக மாறிவிட்டது. அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனியும் தாவேகாவை திமுக தனித்து எதிர்கொள்வது சாத்தியம் இல்லாதது. அடுத்த 25 ஆண்டுகள் ஆனாலும் தாவேகாவை வீழ்த்தக்கூடிய அந்த அதிகாரம் திமுகவிற்கு கிடையாது. திமுக அதிமுக கூட்டணி வைப்பதற்கான சூழலையும் உருவாக்கக்கூடிய அரசியல் களம் மாறுமே தவிர தமிழ்நாட்டில் திமுகவின் நிலைமை என்பது இனி திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களை எப்போ வேண்டுமானாலும் அந்தர்வல்ட்டி அடிக்கக்கூடிய நிலைமையாக மாறும் என்ற தகவலும் அரசியல் களத்தில் தற்பொழுது உருவாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முதல்வராக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இனி தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ தமிழ்நாட்டில் முதல்வராக, துணை முதல்வராக, அமைச்சராக வருவதற்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்களிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணை, உதயநிதியின் நண்பர்கள் ரித்தீஷ் போன்றவர்களிடம் நடத்தக்கூடிய விசாரணையில் அனைத்து வாக்குமூலங்களும் பெறப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளாலும் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களது குடும்பங்கள் அவர்கள் அமலாக்கத்துறையின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். இனி திமுகவிற்கு ஒரே ஒரு நிலைமைதான், அது தோல்வி மட்டும்தான். அரசாங்கத்தை ஏமாற்றியதாக கூறி திமுகவின் மாஜி அமைச்சர்கள் போலியான கணக்குகளை காட்டி தமிழ்நாட்டின் நிதி பட்ஜெட்டில் கை வைத்து அன்றைக்கு நிதியமைச்சராக திமுகவில் இருந்த பி.டி. பழனிவேல் தியாகராஜன் கூறும்போது கூட பலரும் நம்பவில்லை. ஆனால் ஆதாரங்களை வெளியிட்டு
10,000 கோடி ஒரே வருடங்களில் சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து மக்களின் பணங்களை கொள்ளையடித்தால் எப்படி தமிழ்நாட்டில் திமுக நிலைத்து நிற்கும் என்று ஆங்கிலத்தில் பிடி பானுவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பார். அதுதான் தற்பொழுது உண்மை என்பது இப்பொழுது நன்றாகவே புரிந்திருக்கும். இனி தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்தமான மக்களின் கவனத்தை கொண்டு வரக்கூடிய திமுகவின் போலியான இவர்களது ஆதரவு தமிழக மக்களுக்கு தேவையில்லை. விவசாயிகளது பயிர்க்கடனை முழுமையாக 100% தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளது கோரிக்கைகளையும் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்பதையும் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழக அரசியலில் திமுகவின் நிலைமை என்பது கூட்டணி இல்லாமல் சாத்தியமே கிடையாது. அது மு.க. ஸ்டாலினுக்கும் நன்றாகவே தெரியும். கூட்டணியில் இருந்த திமுகவின் கூட்டணியில் இருந்த 15 ஆண்டுகளான கட்சிகளான முஸ்லீம் லீக், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒரே வருடத்தில் தலைகீழாக மாறி இனி திமுகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம், நிரந்தரமாக தாவேகாவுடன் தான் கூட்டணி வைப்போம் என்று சொல்லும் அளவிற்கு அரசியல் களம் தலைகீழாக மாறிவிட்டது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனியும் தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக வைக்க வேண்டாம், எப்படியாவது 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வையுங்கள், அவர் வெற்றியடையட்டும். அவர் வெற்றியடைந்தால் மட்டும்தான் தமிழக அரசியலில் மாற்றங்கள் உருவாகும். இல்லை என்றால் மக்கள் திமுகவை உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி சரியான பதவி கிடையாது, அவர் இருக்கும் வரைக்கும் திமுகவின் ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டுதான் இருக்கும் என்பதையும் மக்கள் தற்பொழுது இணையதளங்கள் முழுவதுமாக பேசுகிறார்கள். 5 ஆண்டுகள் திமுகவிற்கு மக்கள் முழுமையான ஆதரவுகளையும் வாக்குகளையும் செலுத்தி அரியணையில் அமர்த்தினால் இவர்கள் இளவரசர்களாகவும் வெள்ளி இருக்கையில் மன்னர்களாகவும் இவர்களது ஒட்டுமொத்த ஆடம்பரம்தான் இவர்களது தோல்விற்கு அறிகுறியாக மாறியது. மக்கள் அந்த ஒரு வாக்கு என்பது இவர்களது தலையெழுத்தை மாறிவிட்டது. என்றைக்குமே மன்னர்கள் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டால், மக்களோடு மக்களாக வளர்ச்சியை நோக்கி சென்றால் மட்டும்தான் மன்னர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனால் திமுகவின் ஆட்சியில் மன்னர்களது குடும்பமும் இளவரசர்களது குடும்பமும் அமைச்சர்களது குடும்பமும் தான் இவர்கள் செழிப்பாக இருந்தார்களே தவிர தமிழக மக்களின் வளர்ச்சியோ செயல்திட்டமோ இல்லை. சட்டப்பேரவையில் கடந்த ஆட்சியில் முறைகேடுகள் சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்கள் பேசியதற்கு மறுப்புகள் தெரிவிக்காமல் அமைதியாக தாவேகாவின் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டிற்கும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அமைதியாக இருந்ததால் நிச்சயம் வாக்குமூலங்களை கொடுத்து விட்டார்கள். இன்னும் அடுத்த 6 மாதங்களில் ஒவ்வொரு திமுகவின் எம்எல்ஏக்களும் அந்தர்வல்ட்டி அடிக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி அந்தர்வல்ட்டி அடித்தால் அது திமுகவின் ஆட்சி அதிகாரங்கள் கூடாரம் அனைத்தும் சரிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது.